எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம வெண்பா இந்த 100 மீட்டர் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்து நீங்க எவ்வளோ பேர் ஆனந்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வெண்பாவ எத்தன முறை கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 முறை கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா தெரியல. ஆனாலுமே தொடர்ந்து வெண்பாவ கடத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெரியவங்கள கடத்துனாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம மனசு அவ்வளோ பதறாது. ஆனா ஒரு சின்ன குழந்தைய கடத்தி வைக்கிறாங்க. அதுவும் இந்த ரவுடிகள பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கார்லலாம் கூட்டிட்டு போறாங்க. மயக்க மருந்தெல்லாம் குடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைய ஏன் இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. வெண்பா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து ஒரு வழியா கார்ல இருந்து வெளியில எஸ்கேப் ஆயி வராங்க. பின்னாடியே தொரத்திட்டு போறாங்க. வெண்பா நல்லாவே ஓடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி தீபிகா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ்ல ஓடுவா அப்படிங்கிற மாரி மேடம் சொன்னாங்க. அதுபோல இந்த ஓட்டம் ஓடுறாளே அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிக்கிட்டே தான் ஓடுறாங்க. இப்ப வெண்பா சாமர்த்தியமா மறைஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அந்த ரவுடிகளுமே தீபிகாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. தீபிகாவுமே அவங்க மேல கொஞ்சம் கோபப்பட தான் செய்றாங்க. இப்ப அடுத்ததா வெண்பா என்னதான் செய்ய போறாங்க? ஏன்னா மல்லியுமே இப்ப வீட்ல தான் இருக்கிறாங்க. தீபனுமே மல்லியோட வீட்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மயில கூட்டிட்டு இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இன்னும் விசாரணை முடியல. ஃபோன சைலன்ட்ல போட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வெண்பாவ யாரு காப்பாத்த போறா? அவங்க என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே நிச்சயமா பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பல தடைகளை தாண்டி வெண்பா அந்த ஸ்கூல் ரன்னிங் காம்படிஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரோட்டோரமாவே ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. வெண்பா எவ்வளோ தூரம் ஓடுவாங்க. அப்பதான் அந்த சைடுல பார்க்குறாங்க, இங்க நம்ம எங்கேயோ வந்திருக்கிறோமே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறப்ப அவங்க ஸ்கூல் இருக்கிறத பார்க்குறாங்க. இங்க தானே 100 மீட்டர் காம்படிஷன் நடக்குது அப்படிங்கிற மாரி ஸ்கூலுக்குள்ள வந்துடுறாங்க. தீபிகா இப்ப வெண்பாவ பார்க்கவுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா மாஸ்டர் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஸோ வெண்பா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா தரமானதா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.